முதலாக என்னுடைய 12ஆம் பிராயத்தில் நந்தினியை நான் சந்தித்தேன். ஒரு நாள் பழையாறையில் எங்கள் அரண்மனையின் பின்புறத்தில் உள்ள நீர் ஓடையில் நானும் என் தங்கையும் தம்பியும் ஓடம் விட்டு விளையாடிக் கொண்டிருந்தோம். விளையாட்டு முடிந்து ஓடத்திலிருந்து இறங்கி பூஞ்சோலை வழியாக அரண்மனைக்கு சென்றோம். வழியில் எங்கள் பெரிய பாட்டி செம்பியன் மாதேவியின் குரல் கேட்டது. நாங்கள் 3 பேரும் பாட்டியிடம் செல்லமாக வளர்ந்தவர்கள். பாட்டியிடம் நாங்கள் ஓடம் விட்டதை பற்றி சொல்வதற்காக அவருடைய குரல் கேட்ட கொடி வீட்டுக்குள் புகுந்தோம். அங்கே பாட்டியை தவிர இன்னும் 3 பேர் இருந்தார்கள். 3 பேரில் ஒருத்தி எங்களை போன்ற பிராயத்து சிறு பெண். மற்ற இருவரும் அவளுடைய பெற்றோர்கள் என்று தெரிந்தது. அந்த பெண்ணை பற்றி அவர்கள் ஏதோ பாட்டியிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் கொடி வீட்டுக்குள் புகுந்ததும் அங்கிருந்த எல்லோரும் எங்களை பார்த்தார்கள். ஆனால் அந்த சிறு பெண்ணின் வியப்பினால் விரிந்த நெடிய கண்கள் எங்களை பார்த்தது மட்டுமே என் கண்ணுக்கு தெரிந்தது. அந்த காட்சி இன்றைக்கு நினைத்து பார்த்தாலும் என் மனக்கண் முன்னால் நிற்கிறது. இவ்விதம் கூறி கரிகாலன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு மௌனமாயிருந்தான். இளவரசே, அப்புறம் சொல்லுங்கள் என்று பார்த்திபேந்திரன் கேட்டதும் கரிகாலன் இந்த உலகத்துக்கு வந்து கதையை தொடர்ந்தான். பாட்டியிடம் ஓடமிட்டு விளையாடியதை பற்றி என் தங்கை குந்தவை தான் சொன்னாள். அதை கேட்ட பிறகு பாட்டி, என் கண்ணே, இந்த பெண்ணை பார்த்தாயா? எவ்வளவு அழகா இருக்கிறாள். இவர்கள் பாண்டிய தேசத்திலிருந்து நம்முடைய ஈசான சிவபட்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். கொஞ்ச நாளைக்கு இங்கே இருப்பார்கள். இந்த பெண்ணின் பெயர் நந்தினி. இவளையும் சில சமயம் உங்கள் விளையாட்டுகளில் சேர்த்துக் கொள்ளுங்கள். இவள் உனக்கு நல்ல தோழியாயிருப்பாள். ஆனால் என் தங்கைக்கு இது பிடிக்கவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். நாங்கள் மூவரும் அங்கிருந்து அரண்மனைக்கு சென்ற போது குந்தவை, அண்ணா, அங்கே ஒரு பெண் நின்றாளே, எவ்வளவு அவலட்சணமா இருந்தாள். பார்த்தாயா? அவளுடைய முகம் ஏன் அப்படி ஆந்தை முகம் மாதிரி இருக்கிறது? அவளுடன் நான் விளையாட வேண்டும் என்கிறாரே, அவள் முகத்தை பார்த்தால் என்னால் சிரிக்காமல் இருக்கவே முடியாதே, என்ன செய்வது என்று கேட்டாள். இதை கேட்டதும் எனக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிய வந்தது. அதாவது பெண்கள் பிறக்கும் போதே பொறாமையுடன் பிறக்கிறார்கள் என்பதுதான். ஒரு பெண் எவ்வளவு அழகுடையவளா இருந்தாலும் இன்னொரு பெண் அழகா இருப்பதை காண சகிப்பதில்லை. எங்கள் குலத்தில் பிறந்த பெண்களுக்குள்ளே என் சகோதரி சௌந்தரியம் மிக்கவள் என்பது பிரசித்தமானது. அவளுக்கும் இன்னொரு பெண் அழகா இருப்பதை கண்டு பொறுக்கவில்லை. இல்லாவிட்டால் அந்த பெண்ணை குறித்து ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? நான் என் சகோதரியை எளிதில் விடவில்லை. அவளுக்கு கோபம் உண்டாக்குவதற்காகவே அந்த இன்னொரு பெண் அழகாய்த்தான் இருக்கிறாள் என்று வற்புறுத்தி சொன்னேன். இருவரும் அடிக்கடி இதை பற்றி விவாதம் செய்து சண்டை பிடித்தோம். எங்கள் சகோதரன் அருள்மொழியோ இந்த சண்டையின் காரணத்தை அறியாமல் திகைத்தான். பிறகு சில நாளைக்கெல்லாம் பாண்டிய நாட்டு யுத்தத்துக்கு சென்ற என் தந்தையோடு நானும் புறப்பட்டு சென்றேன். பாண்டிய சைன்யத்தையும் பாண்டியர்களுக்கு உதவியாக இலங்கை அரசன் அனுப்பிய சைன்யத்தையும் பல இடங்களில் முறியடித்தோம். கடைசியில் வீரபாண்டியன் ஓடி ஒளிந்து கொண்டானா அல்லது போர்க்களத்தில் மடிந்தானா என்பது அச்சமயம் தெரியவில்லை. வீரபாண்டியன் மறைந்ததும் பாண்டிய சைன்யத்துக்கு உதவியாக வந்த இலங்கை வீரர்கள் பின்வாங்கி ஓடினார்கள். அவர்களை துரத்தி கொண்டு நாங்கள் சேதுக்கரை வரையில் சென்றோம். இறந்தவர்கள் போக மற்றவர்கள் கப்பலேறி தப்பித்து சென்றார்கள். அடிக்கடி பாண்டியர்களுக்கு உதவியாக படைகள் அனுப்பி தொல்லைப்படுத்தும் இலங்கை மன்னர்களுக்கு என் தந்தை புத்தி கற்பிக்க விரும்பினார். கொடும்பாளூர் சிறிய வேளாரின் தலைமையில் ஒரு பெரிய படையை இலங்கைக்கு அனுப்புவதென்று தீர்மானித்தார். இதற்கு வேண்டிய கப்பல்களையும் தளவாடங்களையும் சேகரிக்க சிறிது காலமாயிற்று. ஆயினும் நாங்கள் அங்கேயே தாமதித்து கப்பல்களில் படைகளை ஏற்றி அனுப்பினோம். மாதோட்டத்தில் நம் வீரர்கள் பத்திரமாய் சென்று இறங்கினார்கள் என்று தெரிந்த பிறகே அங்கிருந்து சோழ நாட்டுக்கு திரும்பினோம். மீண்டும் நான் பழையாறைக்கு வந்து சேர்வதற்குள் 2 வருஷத்துக்கு மேலாகிவிட்டது. மதுரை பக்கத்திலிருந்து வந்திருந்த அர்ச்சகர் பெண்ணை நான் அடியோடு மறந்துவிட்டேன். பழையாறைக்கு வந்து பார்த்தபோது என் சகோதரியும் அப்பெண்ணும் அடையாளம் அறிய முடியாதபடி வளர்ந்திருக்க கண்டேன். அவர்கள் இருவரும் மிக்க சிநேகத்துடன் பழகுவதையும் கண்டேன். நந்தினி வளர்ந்திருந்தது மட்டுமல்ல, ஆடை ஆபரணங்களிலும் ஜொலித்துக் கொண்டிருந்தாள். இது என் சகோதரியின் காரியம் என்று அறிந்தேன். முன்போல் இல்லாமல் நந்தினி இப்போது என்னை பார்க்கவும் பேசவும் கூச்சப்பட்டாள். அதை நான் போக்குவதற்கு பெரிதும் பாடுபட்டேன். வேறு எதிலும் காணாத இன்பம் அவளுடன் பேசி பழகுவதில் அடைந்தேன். இது எனக்கு அந்த சிறிய பிராயத்தில் எவ்வளவு வியப்பை அளித்தது என்பதை சொல்ல முடியாது. காவேரியில் பெருகி வரும் புது வெள்ளத்தை போல் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு புதுமை உணர்ச்சி பொங்கி வெள்ளமாய் பெருகிக் கொண்டிருந்தது. ஆனால் இது என்னை சேர்ந்தவர்கள் யாருக்கும் பிடிக்கவில்லை என்பதை விரைவிலேயே கண்டு கொண்டேன். நான் வந்ததிலிருந்து குந்தவை அப்பெண்ணிடம் வெறுப்பை காட்டத் தொடங்கினாள். ஒரு நாள் எங்கள் பாட்டி செம்பியன் மாதேவி என்னை அழைத்து, நந்தினி அர்ச்சகர் வீட்டு பெண், நீயோ சக்கரவர்த்தி குமாரன். உங்கள் 2 பேருக்கும் இப்போது பிராயமும் ஆகிவிட்டது. ஆகையால் நந்தினியிடம் நீ பழகுவது சரியல்ல என்று புத்திமதி கூறினார். அதுவரை பாட்டியை தெய்வமாக மதித்து வந்த நான் அப்போது அவரிடம் கோபமும் அவருடைய வார்த்தையில் அவமதிப்பும் கொண்டேன். அவருடைய புத்திமதியை மீறி நந்தினியை தேடி பிடித்து பேசி பழகினேன். இது நெடுங்காலம் நிலைத்திருக்கவில்லை. திடீரென்று ஒரு நாள் நந்தினியும் அவளுடைய பெற்றோர்களும் பாண்டிய நாட்டில் அவர்களுடைய ஊருக்கு புறப்பட்டு சென்று விட்டார்கள் என்று தெரிந்தது. அப்போது எனக்கு துக்கம் பொங்கி வந்தது. கோபம் என்னை மீறி வந்தது. துக்கத்தை என் மனதிற்குள் வைத்துக் கொண்டு கோபத்தை என் சகோதரியின் மீது காட்டினேன். நல்ல வேளையாக சில நாளைக்கெல்லாம் நான் வடக்கே பிரயாணப்பட நேர்ந்தது. திருமுனை பாடியையும் தொண்டை மண்டலத்தையும் ஆக்கிரமித்திருந்த ராஷ்டிர கூடப்படைகளை விரட்டுவதற்காக புறப்பட்ட சோழ சைன்யத்துடன் நானும் புறப்பட்டு வந்தேன். அப்போதுதான் நீயும் நானும் சந்தித்தோம். இணைப்பிரியா சிநேகிதர்களானோம். மலையமான் அரசருடைய உதவியுடன் நீயும் நானும் ராஷ்டிர கூட படைகளுடன் போரிட்டோம். பாலாற்றுக்கு வடக்கே அவர்களை துரத்தி அடித்து காஞ்சி நகரையும் கைப்பற்றினோம். அச்சமயத்தில் இலங்கையிலிருந்து கெட்ட செய்தி வந்தது. நமது படை அங்கே முறியடிக்கப்பட்டதென்றும் கொடும்பாளூர் சிறிய வேளார் இறந்துவிட்டார் என்றும் தெரிந்தன. இதை கேட்டுவிட்டு அதுவரையில் பாலைவனத்தின் மத்தியில் பாறை குகையில் ஒளிந்திருந்த வீரபாண்டியன் புற்றிலிருந்து பாம்பு புறப்படுவது போல் வெளிப்பட்டு வந்தான். மறுபடியும் சைன்யத்தை திரட்டிக் கொண்டு மதுரையை கைப்பற்றி மீன் கொடியை ஏற்றினான். இதையெல்லாம் கேட்டபோது உனக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட வீர ஆவேசம் உண்டாகியது என்பது ஞாபகம் இருக்கிறதல்லவா? நாம் இருவரும் உடனே புறப்பட்டு பழையாறைக்கு சென்றோம். என் தந்தை சக்கரவர்த்திக்கு அப்போதே உடல் நலம் கெட தொடங்கியிருந்தது.
கால்களின் சுவாதீனம் குறைந்திருந்தது. ஆயினும் சக்கரவர்த்தி பாண்டிய நாட்டு போர்க்களம் புறப்பட சித்தமாய் இருந்தார். வேண்டாம் என்று நான் அவரை தடுத்தேன். பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையை மீண்டும் கைப்பற்றி வீரபாண்டியனுடைய தலையை கொண்டு வராமல் சோழ நாட்டுக்கு திரும்புவதில்லை என்று என் தந்தை முன்னால் சத்தியம் செய்தேன். அப்போது நீயும் என்னுடன் இருந்தாய். என் சத்தியத்தை ஒப்புக்கொண்டு என் தந்தை நம்மை பாண்டிய நாட்டு போர்க்களத்துக்கு அனுப்பினார். ஏற்கனவே படைத்தலைமை வகித்து சென்றிருந்த கொடும்பாளூர் விக்ரமகேசரியின் தலைமையில் நாம் போர் செய்ய வேண்டும் என்று பணிந்தார். அதற்கு சம்மதித்து நாம் சென்றோம். வழியில் பெரிய பழுவேட்டரையரை சந்தித்தோம். அவரை படைத்தலைவர் ஆக்காமல் கொடும்பாளூர் வேந்தரை நியமித்ததில் பழுவேட்டரையருக்கு அதிருப்தி உண்டாகியிருந்தது என்பதை அறிந்தோம். நம்முடைய போர் ஆவேசத்தை கண்டு சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி யுத்தம் நடத்தும் பொறுப்பை நம்மிடமே ஒப்புவித்து விட்டார். நண்பா, அந்த யுத்தத்தில் நீயும் நானும் நம்ப முடியாத வீர செயல்களை புரிந்தோம் என்று பெருமை கொள்வதில் யாதொரு தவறும் இல்லை. பாண்டிய சைன்யத்தை முறியடித்து மதுரையை கைப்பற்றினோம். அத்துடன் நாம் திருப்தி அடைந்து விடவில்லை. மறுபடியும் பாண்டிய சைன்யம் தலையெடுக்க முடியாதபடி அதை நிர்மூலம் செய்துவிட விரும்பினோம். சிதறி ஓடிய வீரர்களை நாலா பக்கத்திலும் துரத்தி சென்று ஒருவர் மிச்சமில்லாமல் துவம்சம் செய்து விடும்படி நம் படை வீரர்களுக்கு கட்டளையிட்டோம். நாம் மட்டும் ஒரு வலிமையான படையுடன் பாண்டியனை துரத்தி கொண்டு போனோம். உயரமாக பறந்த மீன்கொடி பாண்டியன் எந்த திசையை நோக்கி ஓடுகிறான் என்பதை நமக்கு காட்டியது. அந்த திசையை நோக்கி நாமும் சென்று அவனை பிடித்தோம். வீரபாண்டியனை சுற்றிலும் ஆபத்துதவிகள் மதில் சுவரை போல் பாதுகாத்து நின்றார்கள். சோழ நாட்டு வேளக்கார படையை காட்டிலும் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் ஒரு படி மேலான வீரர்கள். பின்வாங்கி ஓடுவதில்லை என்றும் தங்கள் உயிரை அளித்தாவது பாண்டிய மன்னனை காப்பாற்றுவோம் என்றும் சபதம் செய்தார்கள். அது சாத்தியப்படாமற் போய் பாண்டிய மன்னனுக்கு ஆபத்து வந்துவிட்டால் தங்கள் தலையை தாங்களே வெட்டி கொண்டு பலி கொடுப்போம் என்று சபதம் பூண்டவர்கள். அப்படிப்பட்ட வீரர்கள் தங்கள் கடனை நிறைவேற்றினார்கள். ஒருவர் மிச்சமின்றி அவர்களை கொன்று தீர்த்தோம். இறந்தவர்களின் சவங்கள் மலைமலையாய் குவிந்தன. ஆனால் அவர்களுக்கு நடுவில் வீரபாண்டியனை நாம் காணவில்லை. மீன்கொடியை பார்த்து நாம் ஏமாந்து போனோம். மீன்கொடியை தாங்கிக் கொண்டு யானை ஒன்று நின்றது. ஆனால் அதன் மீதோ பக்கத்திலோ பாண்டிய மன்னனை காணவில்லை. வீரபாண்டியன் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடி ஒளிந்து கொள்வதில் சாமர்த்தன் அல்லவா? இப்போதும் அவன் ஓடியிருக்கலாம் என்று சந்தேகித்து படைகளை பிரித்து நாலாபுறமும் அனுப்பினோம். வைகை நதியின் இரு கரைகளோடு நீங்கள் எல்லோரும் விரைந்து சென்றீர்கள். நானும் சும்மா இருக்கவில்லை. வைகை நதியில் இறங்கி மணலில் நடந்து தெற்கே சென்றேன். ஒரு தனி குதிரையின் குளம்படி மணலில் சில இடங்களில் பதிந்திருந்தது. குதிரை போன வழியில் மணலில் இரத்த கரையும் காணப்பட்டது. அதை பிடித்துக் கொண்டு நான் போனேன். வைகையாற்றின் மத்தியில் ஒரு தீவு போல் அமைந்திருந்த சோலையை அடைந்தேன். அந்த சோலைக்குள்ளே திருமாலின் கோவில் ஒன்று இருந்தது. அதையொட்டி இரண்டொரு அர்ச்சகர் வீடுகள் இருந்தன. பெருமாள் பூஜைக்குரிய பூமரங்கள் அச்சோலையில் ஏராளமாக இருந்தன. ஒரு சிறிய தாமரை குளம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. நண்பா, உனக்கு ஒரு வேளை ஞாபகம் இருக்கலாம். அந்த சோலையை சுட்டிக்காட்டி அதில் நம் வீரர்கள் யாரும் தப்பி தவறி கூட பிரவேசிக்க கூடாதென்று நான் கண்டிப்பான கட்டளையிட்டிருந்தேன். இதற்கு காரணம் அந்த பெருமாள் கோவிலின் பூஜைக்கு பங்கம் எதுவும் வரக்கூடாது என்று நான் எண்ணியது மாத்திரமல்ல, அங்கே இருந்த பட்டரின் வீட்டில் என் உள்ளத்தை கவர்ந்து என் நெஞ்சில் கோவில் கொண்ட பெண்ணரசி இருந்ததும் ஒரு காரணம்தான். ஒரு நாள் அந்த சோலைக்குள் நான் புகுந்த போது நந்தினியை பார்த்து விட்டேன். அவளுடைய கோலம் இப்போது சிறிது மாறி போயிருந்தது. தலைக்கூந்தலை ஆண்டாள் விக்கிரத்தை போல் முன்னால் மகுடமாக கட்டி அதில் பூமாலை சுற்றி இருந்தாள். கழுத்திலும் பூமாலை தரித்திருந்தாள். இது என்ன கோலம் என்று நான் கேட்டேன். அவள் என்னை பிரிந்து வந்த பிறகு மானிடர் யாரையும் மணப்பதில்லை என்றும் ஆண்டாளை போல் கண்ணனையே மணப்பது என்றும் சபதம் செய்து கொண்டதாக கூறினாள். இது வெறும் பைத்தியக்காரத்தனமாக எனக்கு தோன்றியது. மானிட பெண் கடவுளை மணப்பதாவது? ஆயினும் அதை பற்றி அச்சமயம் விவாகாரம் செய்ய நான் விரும்பவில்லை. யுத்தம் முடியட்டும், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். அவளுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டேன். உங்கள் போர் வீரர்கள் யாரும் இங்கு வராதபடி செய்யுங்கள். இங்கே என் வயதான தாய் தந்தையர் மட்டும்தான் இருக்கிறார்கள். அவர்கள் கண் தெரியாதவர்கள். திடகாத்திரமான என் தமையன் ஒருவன் உண்டு. அவன் இப்போது திருப்பதி யாத்திரை போயிருக்கிறான் என்று கூறினாள். அவள் கேட்டபடி அங்கே நம் வீரர்கள் யாரும் வராமல் பார்த்துக் கொள்வதாக நான் வாக்குறுதி கொடுத்துவிட்டு திரும்பினேன். அதன் பின் 2-3 தடவை அவளை போய் பார்த்தேன். அவளிடத்தில் நான் கொண்ட பழைய மோகம் 1க்கு 10 மடங்கு பெருகி கொழுந்துவிட்டு எரிந்தது. எனினும் பொறுமையை கடைபிடித்தேன். வந்த காரியத்தை முதலில் முடிக்க வேண்டும். வீரபாண்டியனுடைய தலையுடன் பழையாறைக்கு போக வேண்டும். அதற்கு பிரதியாக நந்தினியை மணந்து கொள்ள தந்தையிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். இப்படி நான் தீர்மானித்திருந்த நிலையில் ஒற்றை குதிரையின் கால்தடம் அந்த சோலைக்குள்ளே போயிருப்பதை கண்டதும் அளவில்லாத வியப்பும் ஆத்திரமும் கொண்டேன். மேலும் சென்று பார்த்தபோது அடர்ந்த மரங்களின் மறைவில் குதிரை கட்டியிருப்பதை கண்டேன். எனவே தப்பி வந்தவன் அந்த குடிசை வீடுகளில் ஒன்றில் தான் இருக்க வேண்டும். நந்தினியின் வீட்டுக்கு சென்று பலகனி வழியாக பார்த்தேன். நண்பா, அங்கே நான் கண்ட காட்சி அழுக்க காட்சிய இரும்பினால் என் நெஞ்சில் தீட்டியது போல் பதிந்திருந்தது. ஒரு பழைய கயிற்று கட்டிலில் வீரபாண்டியன் படுத்து கிடந்தான். நந்தினி அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்து குடிக்க செய்தாள். அவள் முகம் எப்போதும் இல்லாத அழகுடன் ஜொலித்தது. அவள் கண்களில் 2 துளி கண்ணீர் ததும்பி நின்றது. என்னை மீறி வந்த ஆத்திரத்துடன் கதவை படார் என்று உதைத்து திறந்து கொண்டு உள்ளே போனேன். காயங்களை கட்டிக் கொண்டிருந்த நந்தினி என்னை கண்டதும் அதை நிறுத்திவிட்டு முன்னால் வந்தாள். சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்து எழுந்தாள். கை கூப்பிய வண்ணம், ஐயா, நீங்கள் என் மீது ஒரு நாள் வைத்திருந்த அன்பின் மீது ஆணையிட்டு வேண்டுகிறேன். இவரை ஒன்றும் செய்யாதீர்கள். படுகாயப்பட்டு கிடக்கும் இவரை உங்கள் கையால் கொல்ல வேண்டாம். நான் தட்டு தடுமாறி, உனக்கும் இந்த மனிதனுக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக அவன் உயிரை காப்பாற்றும்படி கேட்கிறாய் என்று கேட்டேன். இவர் என் காதலர், இவர் என் தெய்வம், இவர் என்னை மணந்து கொள்ள சம்மதித்திருக்கும் தயாளன் என்றாள் நந்தினி. காயம்பட்டிருந்த வீரபாண்டியனை பார்த்து கொஞ்சம் உண்டாகியிருந்த இரக்கமும் என்னிடமிருந்து அகன்றுவிட்டது. இந்த பாதகன் சண்டாளன் எப்படி என்னை பழிவாங்கி விட்டான்? என் ராஜ்யத்தையே கைப்பற்றியிருந்தாலும் பாதகமில்லை. என்
உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த பெண்ணரசியை அல்லவா அபகரித்து விட்டான். இவனிடம் எப்படி இரக்கம் காட்ட முடியும்? முடியவே முடியாது. நந்தினியை உதைத்து தள்ளிவிட்டு அவளை தாண்டி சென்று வாளின் ஒரே வீச்சில் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினேன். அந்த மூர்க்க பயங்கர செயலை இப்போது நினைத்து பார்த்தால் எனக்கு வெட்கமா இருக்கிறது. ஆனால் அச்சமயம் யுத்தவெறியோடு மோகவெறியும் என்னை பிடித்திருந்தது. அந்த ஆவேசத்தில் வீரபாண்டியனை கொன்றுவிட்டு அந்த வீட்டின் வாசற்படியை தாண்டும் போது நந்தினியை ஒரு முறை திரும்பி பார்த்தேன். அவளும் என்னை கண்கொட்டாமல் பார்த்தாள். அதை போன்ற பார்வை இந்த பூ உலகில் நான் கண்டதில்லை. அந்த பார்வையில் மோகம், பகை, சுயநலம், கர்வம், பொறாமை, கோபம் என்னும் மாறுவித உணர்ச்சிகளும் நெருப்பு சுடர்களாக கொழுந்துவிட்டு எரிந்தன. அதன் பொருள் என்னவென்று எத்தனையோ தடவை எண்ணி பார்த்தும் எனக்கு இன்று வரை தெரியவில்லை. அதற்குள் என்னை தேடிக்கொண்டு நீயும் இன்னும் பலரும் வந்துவிட்டீர்கள். வீரபாண்டியனுடைய தலையற்ற உடலையும் ரத்தம் சிந்திய தலையையும் பார்த்துவிட்டு எல்லோரும் ஜெயகோஷம் செய்தீர்கள். ஆனால் என்னுடைய நெஞ்சில் விந்திய மலையை வைத்தது போல் பெரும் பாரம் அமுகிக் கொண்டிருந்தது. மாமல்லபுரத்து 5 ரதங்களின் அருகில் அன்றிரவு நடந்த அரவான் கதை முடிவடைந்து விட்டதாக தோன்றியது. 3 உலகமும் உடைய சுந்தர சோழ சக்கரவர்த்தி வாழ்க, கோப்பரம் கேசரி ஆதித்த கரிகாலர் வாழ்க என்று பல குரல்களில் எழுந்த கோஷங்கள் காற்றிலே மிதந்து வந்தன. கதை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து கலைய தொடங்கினார்கள். கதை முடிந்துவிட்டது, மலையமான் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுவார் என்றான் கரிகாலன். இளவரசே, அரவான் கதை முடிந்தது. ஆனால் தாங்கள் சொல்லி வந்த கதை இன்னும் முடியவில்லையே. பார்த்திபா, இந்த பிராயத்தில் மலையமானின் மனோதிடத்தை பார். இன்னமும் நடுநிசி வரையில் கண் விழித்து கதை கேட்கப் போகிறார். இளவரசே, தொண்டு கிளமாகிற வரையில் உயிரோடு இருப்பது அவ்வளவு அதிசயமான காரியமா? ஊரில் எத்தனையோ கிழவர்கள் இருக்கிறார்கள். இரவில் தூக்கம் பிடிக்காமல் கதை கேட்க போகிறார்கள். திருக்கோவலூர் மிலாடுடையாரை அப்படி சாதாரண கிழவர்களோடு சேர்த்து விடுகிறாயா? எத்தனை போர்க்களங்களை பார்த்தவர் அவர். மலையமானின் வயதில் நாம் உயிரோடு இருப்போமா என்பதே சந்தேகம். அவ்வாறு உயிரோடு இருந்தால் கூட அவரை போல் திடமா இருக்க மாட்டோம். அரசே, பழைய காலத்து மனிதர்கள் திடமா இருப்பதற்கு காரணம் இருக்கிறது. அது என்ன காரணம்? இளவரசே, அவர்கள் பெண்களின் மோக வலையில் சிக்குவதில்லை. கேவலம் ஒரு அர்ச்சகரின் மகளிடம் மனதை பறிகொடுத்து விட்டு அவளை நினைத்து உருகி கொண்டிருப்பதில்லை. அப்படி எந்த பெண்ணிடமாவது மனம் சென்றால் அவள் கூந்தலை பற்றி இழுத்துக் கொண்டு வந்து அந்த புறத்தில் சேர்த்துவிட்டு வேறு வேலையை பார்ப்பார்கள். பார்த்திபா, நந்தினி உண்மையில் அர்ச்சகர் வீட்டு பெண்ணல்ல. அவளுடைய பிறப்பை குறித்து ஏதோ ஓர் ரகசியம் இருக்க வேண்டும். இளவரசே, நந்தினி யாருடைய மகளாய் இருந்தால் என்ன? அர்ச்சகர் மகளாய் இருந்தால் என்ன? அரசர் மகளாய் இருந்தால் என்ன? அல்லது அனாதை பெண்ணாய் இருந்தால் தான் என்ன? அந்த இன்னொரு கிழவர் பெரிய பழுவேட்டரையரை பாருங்கள். எங்கேயோ வழியில் அவளை பார்த்தார். உடனே இழுத்துக் கொண்டு வந்து 8ஓடு 9 என்று அந்த புறத்தில் அடைத்தார். நண்பா, அதை நினைத்தால் எனக்கு அதிசயமாகத்தான் இருக்கிறது. இளவரசே, எதை நினைத்தால்? அந்த கிழவர் எப்படி இவளுடைய வலையில் சிக்கினார் என்பதைத்தானே? இல்லை இல்லை, ஒரு காலத்தில் என்னை காதலித்ததாக சொன்னவள் பிறகு வீரபாண்டியனை காதலித்து அவன் உயிரை காப்பாற்ற முயன்றவள் இந்த தொண்டு கிழவரை மணந்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தாள்? அதை நினைத்தால் தான் அதிசயமா இருக்கிறது. இளவரசே, எனக்கு அது ஒன்றும் அதிசயமாக தோன்றவில்லை. தங்களுடைய செயலை நினைத்தால் தான் அதிசயமாக இருக்கிறது. சோழ குலத்தின் பரம எதிரியான பாண்டியன் தோல்வியடைந்ததும் ஓடி ஒளியும் கோளையிலும் கோளை வீரபாண்டியன் என்று பெயர் சூட்டிக் கொண்டவன். அவனுக்கு அடைக்கலம் கொடுத்து உயிர் பிச்சை கேட்டவளை தாங்கள் சும்மா விட்டுவிட்டு வந்தீர்களே, அதை எண்ணினால் தான் அதிசயத்திலும் அதிசயமா இருக்கிறது. ஒன்று, அவளையும் அங்கேயே கத்தியால் வெட்டி போட்டிருக்க வேண்டும். அதற்கு விருப்பமில்லாவிட்டால் காலையும் கையையும் சேர்த்து கட்டி சிறைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இந்த இரண்டில் ஒன்று கூட செய்யாமல் சும்மா விட்டுவிட்டு வந்தீர்களே. இப்போது எனக்கு கூட ஞாபகம் வருகிறது. அரசே, அந்த குடிசையின் வாசலில் தாங்கள் வீரபாண்டியன் உடலை தூக்கி கொண்டு வந்து போட்டீர்கள். நாங்கள் அனைவரும் வெறி கொண்டவர்களைப் போல் வெற்றி முழக்கம் செய்தோம். அதற்கு நடுவில் குடிசைக்குள்ளே இருந்து விம்மல் சத்தம் ஒன்று வந்தது. அது யார் என்று நான் கேட்டேன். யாரோ அர்ச்சகர் குடும்பத்து பெண்கள். ஏற்கனவே அவர்கள் பயமடைந்து கதிகலங்கி போயிருக்கிறார்கள். நீங்கள் யாரும் உள்ளே போக வேண்டாம் என்றீர்கள். வெற்றி வெறியில் இருந்த நாங்களும் அதை பொருட்படுத்தவில்லை. உடனே எல்லோருமாக வீரபாண்டியனுடைய தலையை எடுத்துக்கொண்டு கிளம்பினோம். தாங்களும் எங்களுடன் வந்தீர்கள். ஆனால் எங்கள் களிப்பிலும் கொண்டாட்டத்திலும் அவ்வளவாக தாங்கள் கலந்து கொள்ளவில்லை. உற்சாகம் குன்றி காணப்பட்டீர்கள். நான் காரணம் கேட்டேன். தங்களுக்கு ஏதேனும் பலமான காயம் பட்டிருக்குமோ என்று நான் சந்தேகித்து கேட்டது கூட எனக்கு இப்போது ஞாபகம் வருகிறது என்றான் பார்த்திபேந்திரன். பார்த்திபா, என் உடம்பில் ஒன்றும் காயம் படவில்லை. உள்ளத்தில் என்றும் மாறாத காயம் பட்டுவிட்டது. வீரபாண்டியன் படுத்து கிடந்த கட்டிலுக்கு முன்னால் வந்து அவள் கைகூப்பி என்னிடம் உயிர் பிச்சை கேட்ட காட்சி என் மனதை விட்டு அகலவில்லை. ஐயோ, அவள் கேட்டதை கொடுக்காமல் போய்விட்டோமே என்று என் மனம் பதைப்பதைத்தது. என் உயிரை கொடுப்பதன் மூலம் வீரபாண்டியனை உயிர்ப்பித்து அவளிடம் சேர்க்க முடியுமானால் அப்படியே நான் செய்திருப்பேன். இது முடியாதபடியால் என்னை நானே நொந்து கொண்டேன். பார்த்திபா, நம்முடைய வல்லமைகளை பற்றி நாம் எவ்வளவோ நினைத்துக் கொள்கிறோம். நம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று கருதி இருமாப்பு அடைகிறோம். அரசர்களிடம் மகாவிஷ்ணுவின் அம்சம் இருக்கிறது என்று ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருப்பதை கேட்டுவிட்டு அதை கூட உண்மை என்று நம்பி விடுகிறோம். ஆனால் உடலை விட்டு பிரிந்து போன ஆவியை திரும்ப கொண்டு வரும் வல்லமை நமக்கு உண்டா? அரச குலத்தில் பிறந்த யாருக்காவது இருந்திருக்கிறதா? நம்மால் உயிரை வாங்கத்தான் முடியும். ஆனால் உயிரை கொடுக்கும் சக்தி மனிதர்களாய் பிறந்த யாருக்கும் இல்லை. இளவரசே, அப்படி இல்லாமல் இருப்பதே மிக நல்லது. அந்த வல்லமை தங்களுக்கு இருந்திருந்தால் எவ்வளவு தவறான காரியம் நடந்து போயிருக்கும். பாண்டியனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்திருப்பீர்கள். அவன் மீண்டும் எங்கேயாவது மலைப்பொந்தில் போய் ஒளிந்திருப்பான். பாண்டிய நாட்டு யுத்தம் ஒருவேளை இன்னும் நடந்து கொண்டிருக்கும். இவ்வளவும் ஒரு பெண்ணின் பொய் கண்ணீருக்காக. பல்லவா, நீ பெண் குலத்தை வெறுக்கும் துர்பாக்கியசாலி. காதலென்றால் இன்னதென்று நீ அறியமாட்டாய். அதனாலேயே இவ்விதம் பேசுகிறாய். ஆம், நான் எந்த பெண்ணுடைய கண்வலையிலும் சிக்கியதில்லைதான். ஆனால் தங்கள் நண்பன் வந்தியத்தேவன் மஞ்சள் பூசிய முகம் எதை கண்டாலும் மயங்கி பல்லை இழிப்பவன். ஆகையினாலே தான் அவனை தங்களுக்கு என்னை காட்டிலும் பிடித்திருக்கிறது. இல்லையா அரசே? பார்த்திபா, கடைசியில் வந்தியத்தேவன்
வந்தியத்தேவனிடம் வந்து விட்டாயல்லவா? இத்தனை நேரம் அவனை மறந்து விட்டாயே என்று பார்த்தேன். ஆமரசே, அவனை பற்றி உண்மையை சொன்னால் தங்களுக்கு கசப்பாகவே இருக்கும். அந்த பேச்சை விட்டு விடுகிறேன். பிறகு என்ன நடந்தது? அரசே, நந்தினியை மறுபடியும் தாங்கள் சந்திக்கவே இல்லையா? வீரபாண்டியனுக்காக உருகினவள் எப்படி கிழவர் பழுவேட்டரையரை மணந்தாள் என்று அவளை கேட்கவே இல்லையா? வீரபாண்டியனை கொன்ற இரவில் வெற்றி கோலாகலங்களுக்கு பிறகு நீங்கள் எல்லோரும் பாசறையில் படுத்து தூங்கினீர்கள். எனக்கோ தூக்கம் வரவே இல்லை. அவளை மறுபடியும் பார்க்க வேண்டும் என்று என் உடம்பிலுள்ள ஒவ்வொரு நரம்பும் துடித்தது. அவளை பார்த்து ஏதேனும் சமாதானம் சொல்ல வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்பினேன். மற்றொரு சமயம் அவள் மீது எனக்கு பொங்கி எழுந்த கோபத்தை கொட்ட வேண்டும் என்று ஆவேசம் உண்டாகியது. எப்படியாவது அவளை பார்த்தால் ஒழிய மன நிம்மதி ஏற்படாது, சோழ நாட்டுக்கு திரும்பி போக முடியாது என்று தோன்றியது. ஆகையால் நள்ளிரவில் நீங்கள் யாரும் அறியாமல் பாசறையிலிருந்து புறப்பட்டு குதிரை ஏறி சென்றேன். வைகை நதியின் நடுவிலிருந்த தீவை அடைந்தேன். மனம் பதைப்பதைக்க, உடம்பெல்லாம் நடுங்க, கால்கள் தள்ளாட குதிரையிலிருந்து இறங்கி மெல்ல மெல்ல நடந்து பெருமாள் கோயிலுக்கு அருகில் சென்றேன். அங்கே இருந்த குடிசைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கிடப்பதை கண்டேன். ஒரு வயோதிகரும் வயோதிக பெண்மணியும் எரிந்த குடிசைக்கு பக்கத்தில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டு இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் நெருங்கி சென்று பார்த்ததில் அவர்கள் தான் முன்னொரு தடவை நந்தினியை பழையாறை அரண்மனை தோட்டத்துக்கு அழைத்து வந்தவர்கள் என்று தெரிந்தது. என்னை பார்த்ததும் அவர்களுடைய துக்கமும் பயமும் பன்மடங்கு அதிகமாயின. முதலில் அவர்களால் எதுவுமே பேச முடியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தைரியப்படுத்தி விசாரித்தேன். ஆற்றுக்கு அக்கறையில் இருந்த கிராமத்தில் அவர்களுடைய மூத்த குமாரி இருந்தாளாம். அவளுக்கு பிரசவ காலம் என்று அறிந்து அவளை பார்த்து வர போயிருந்தார்களாம். நந்தினி அவர்களுடன் வர மறுத்து விட்டாளாம். மனம் போனபடி நடந்து பழக்கமுள்ள அந்த பிடிவாதக்கார பெண்ணை ஒன்றும் செய்ய முடியாமல் அவர்கள் மட்டும் போய்விட்டு திரும்பி வந்தார்களாம். வழியில் யாரோ சில முரடர்கள் ஒரு பெண்ணை காலையும் கையும் கட்டி எரிந்து கொண்டிருந்த சிதையில் பலவந்தமாக போட முயன்றதை அவர்கள் பார்த்தார்களாம். யுத்த காலத்தில் இத்தகைய விபரீதங்கள் நடப்பது இயல்பு என்று எண்ணி அவர்களுக்கு அருகில் போகவும் பயந்து கொண்டு விரைவாக இங்கே வந்து சேர்ந்தார்களாம். வந்து பார்த்ததில் குடிசைகள் பற்றி எரிந்து கிடந்தனவாம். நந்தினியையும் காணவில்லையாம். இந்த விவரத்தை சொல்லிவிட்டு அர்ச்சகரும் அவரது மனைவியும், இளவரசே, எங்கள் மகள் எங்கே, எங்கள் அருமை குமாரி எங்கே என்று கதறினார்கள். அவர்கள் நந்தினியின் உண்மை பெற்றோர்கள் அல்லவென்று எனக்கு முன்னமே தெரிந்திருந்தது. இப்போது அது சர்வ நிச்சயமாயிற்று. உண்மையில் பெற்றவர்களாயிருந்தால் இப்படி தனியாக விட்டுவிட்டு போயிருப்பார்களா? ஆகையால் அவர்கள் மீது எனக்கு இரக்கமோ அனுதாபமோ உண்டாகவில்லை. நந்தினியின் கதையை பற்றி சொல்ல முடியாத துக்கம் ஏற்பட்டு நெஞ்சை அடைத்தது. உங்கள் மகள் எறிந்த சிதையை தேடி போய் நீங்களும் எரிந்து செத்துப்போங்கள் என்று வயிற்றெரிச்சல் தீர அவர்களை சபித்துவிட்டு திரும்பி பொழுது விடுவதற்குள் பாசறைக்கு வந்து சேர்ந்தேன். நீங்கள் எல்லோரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். நான் போனதும் திரும்பி வந்ததும் உங்களில் யாருக்கும் தெரியாது. ஆம் இளவரசே, தெரியாதுதான். அதன் பிறகும் இத்தனை காலமாக இதையெல்லாம் தாங்கள் மனதிலேயே வைத்துக் கொண்டிருந்ததை நினைத்தால் வியப்பாயிருக்கிறது. ஸ்நேக தர்மத்துக்கு இவ்வளவு மாறாக தாங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. தங்களுடைய நிலையில் நான் இருந்திருந்தால் தங்களிடம் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டேன். ஆனால் நீ என்னுடைய நிலையில் இல்லையே பார்த்திபா. இந்த உலகில் யாருமே என்னுடைய நிலையில் இருந்திருக்க முடியாது. என் நிலையில் இருந்திருந்தால் நீ எப்படி நடந்து கொண்டிருப்பா என்று யார் சொல்ல முடியும்? அரசே, நடந்து போனதை பற்றி இப்போது நமக்குள் விவாதம் வேண்டாம். அப்புறம் என்ன நடந்தது? நந்தினியை பிறகு எப்போது பார்த்தீர்கள்? பழுவூர் இளையராணி ஆன பிறகா அல்லது அதற்கு முன்னாலேயே பார்த்தீர்களா? அதற்கு முன்னால் நான் பார்த்திருந்தால் அவள் பழுவூர் ராணி ஆகியிருக்க மாட்டாள். பழுவேட்டரையரின் கல்யாணம் நடந்தபோது நானும் நீயும் ஊரில் இல்லை. அந்த செய்தி வந்தபோது நாம் இருவரும் அருவருப்போடு பேசிக் கொண்டது உனக்கு நினைவில் இருக்குமே? அதற்கு சில நாளைக்கு பிறகு எனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்தது. அடுத்த பட்டம் யாருக்கு என்பதை பற்றி சந்தேகம் எதுவும் இருக்கக்கூடாது என்று தான் என் தந்தையும் பாட்டியும் மற்ற பெரியோர்களும் சேர்ந்து அந்த ஏற்பாடு செய்தார்கள். மதுராந்தகனுக்கு யாராவது தேவையற்ற அறிவுரை செய்து தூபம் போட்டுவிட போகிறார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இருந்ததோ என்னமோ. இளவரசு பட்டம் கட்டியதோடு பரகேசரி பட்டம் அளித்து என் பெயராலேயே கல்வெட்டு சாசனம் ஏற்படுத்தும் உரிமையும் அளித்தார்கள். இனி சோழ சாம்ராஜ்யத்தை ஆளும் பொறுப்பு முழுதும் உனக்கே என்று என் அருமை தந்தை மனதார வாயார கூறினார். அதை நாட்டார், நகரத்தார், அமைச்சர்கள், தளபதிகள் அனைவரும் ஒப்புக்கொண்டு ஜெயகோஷம் செய்தார்கள். இந்த கோலாகலத்தில் நந்தினியை அடியோடு மறந்திருந்தேன். ஆனால் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்த சிறிது நேரத்துக்கெல்லாம் அவளை நான் என்றும் மறக்க முடியாத அளவுக்கு சம்பவம் நேர்ந்தது. பழமையான சோழர் குலத்து மணிமகுடத்துடன் என்னை சக்கரவர்த்தி அந்த புறத்துக்கு அழைத்து போனார். என்னை தொடர்ந்து என் சகோதரனும் முதன் மந்திரியும் பழுவேட்டரையர்களும் வந்தார்கள். அந்த புறத்தில் வயது மிகுந்த தாய்மார்களோடு என் தங்கையும் அவளுடைய தோழிகளும் மற்றும் பல இளமங்கையரும் கூட்டமாக நின்றார்கள். எல்லோரும் ஆடை ஆபரணங்களினால் ஜொலித்துக் கொண்டு மகிழ்ச்சியினால் மலர்ந்த முகங்களோடு எங்கள் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டு நின்றார்கள். ஆனால் அத்தனை முகங்களிலும் ஒரே ஒரு முகம்தான் என் கண்ணுக்கு தெரிந்தது. அது நந்தினியின் முகம்தான். எரிந்து சாம்பலாய் போனாள் என்று நான் எண்ணியிருந்த என் இதய தேவதைதான் அவள். அந்த அரண்மனை அந்த புறத்துக்குள் அவள் எப்படி வந்தாள்? அவ்வளவு பிரமாதமான ஆடை அலங்காரங்களுடன் ராணிகளுக்குள் நடு நாயகமான மகாராணியாக அங்கே எப்படி நிற்கிறாள்? அவளுடைய சௌந்தரியம் முன்னை காட்டிலும் 10 மடங்கு அதிகமாய் இருப்பது எப்படி? சில நொடி நேரத்துக்குள் என் உள்ளம் பல பல ஆகாச கோட்டைகளை கட்டிவிட்டது.
சோழ சாம்ராஜ்யத்திற்கு உரியவன் என்று நான் முடிசூட்டிக் கொண்ட அன்றைய தினம் உண்மையிலேயே என் வாழ்நாளில் அதிர்ஷ்ட தினம் ஆகப் போகிறதா? என் உள்ளத்தை கவர்ந்த ராணியை பட்ட மகிழ்ச்சியாகவும் அடைய போகிறேனா? ஏதோ ஓர் அதிசயமான இந்திர ஜாலத்தினால், மந்திர சக்தியினால் அவ்விதம் நடக்கப் போகிறதா? இப்படி நான் எண்ணிக்கொண்டிருக்கையில் என் அன்னை வானமாதேவி முன்னால் 2 அடி நடந்து வந்து குழந்தாய் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து உச்சி மோந்தாள். அதே சமயத்தில் எதிர்பாராத அந்த சம்பவம் நடந்துவிட்டது. என் தந்தை கூச்சலிட்டு விட்டு திடீரென்று தரையில் சுருண்டு விழுந்து மூர்ச்சை அடைந்தார். உடனே அவ்விடத்தில் பெரும் குழப்பமாகிவிட்டது. நானும் மற்ற எல்லோரும் சக்கரவர்த்தியை தூக்கி உட்கார வைத்து மூர்ச்சை தெளிவிப்பதில் கவனம் செலுத்தினோம். என் அன்னையும் பாட்டி செம்பியன் மாதேவியும் தவிர மற்ற மாதர் அனைவரும் உள்ளே சென்று விட்டார்கள். தந்தைக்கும் சீக்கிரத்தில் மூர்ச்சை தெளிந்து விட்டது. என் சகோதரி குந்தவையை தனி இடத்துக்கு நான் அழைத்து சென்று, நந்தினி அங்கே எப்படி வந்தாள் என்று கேட்டேன். நந்தினி பெரிய பழுவேட்டரையரை மணந்து கொண்டு இப்போது பழுவூர் இளையராணியாக விளங்குகிறாள் என்று குந்தவை சொன்னாள். என் நெஞ்சில் கூரிய ஈட்டி பாய்ந்தது. நண்பா, போர்க்களங்களில் எத்தனையோ முறை நான் காயம் பட்டதுண்டு. ஆனால் நந்தினி தான் பழுவூர் இளையராணி என்று குந்தவை கூறியதனால் என் நெஞ்சில் ஏற்பட்ட காயம் இன்னும் மாறவில்லை என்று ஆதித்த கரிகாலன் கூறி தன்னுடைய நெஞ்சை அமுக்கி பிடித்துக் கொண்டான். நெஞ்சில் அவனுக்கு இன்னும் வலி இருக்கிறது என்பது நன்றாய் தெரிந்தது.